ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இந்த ஒரு ரீடிங் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அதே போல் உயிருக்குயிராக காதலிச்ச உங்களுடைய பர்சன் அழ வச்சுட்டு போயிட்டாங்க, ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, தேர்ட் பர்சனை நம்பிட்டு போயிட்டாங்க. இல்லை ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுடைய உண்மையான அன்பை அவங்க பிரிஞ்சுக்காமல் உங்களை மிஸ் பண்ணிட்டாங்க. இதனால் நீங்கள் ரொம்ப கண்ணீர் வடிக்கிறீங்க. அப்படிங்கும்போது இந்த ரீடிங் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வேண்டான்னு சொன்ன பிறகு, உங்களை அழ வச்ச பிறகு அவர் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை என்ன, அவர் உங்களை மிஸ் பண்ணினதுக்காக வருத்தப்படுறாரா இல்லையா, அவர் இப்போ எந்த நிலைமையில் இருக்கிறாரு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் வீடியோவும் லைக் பண்ணிடுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலான ரீடிங்குங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படிங்கும்போது ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே போல் இந்த ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் இது ஆண்களுக்கு பெண்களுக்கு அப்படின்ட்டுலாம் இல்லை. உங்களுடைய பர்சன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ஆப்போசிட் ஜெண்டர் நினச்சிக்கோங்க. இப்போ பெண்ணாக இருந்தால் நீங்கள் ஆணை நினச்சிக்கோங்க, ஆணாக இருந்தீங்க அப்படிங்கும்போது பெண்ணை நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம பைல் 1, பைல் 2, பைல் 3 அப்படிங்கிற 3 செக்ஷனாக தான் இந்த ஒரு ரீடிங்கை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க, சரிங்களா? மனசில் எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க, நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம பைல் ரீடிங்குள்ளே போகலாம். பர்டிகுலராக நீங்கள் சூஸ் பண்ண பைல் டைமிங்கே போகணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குண்டான டைமிங் கொடுத்துருக்கேன். அது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த பைல் சூஸ் பண்ணிங்களோ அங்கேயே போய்ட்டு வீடியோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிற்கும், சரிங்களா? அது மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, முதல்ல உங்களுடைய நபர் உங்களை பிரிஞ்சதுனால உங்களுடைய கரண்ட் எனர்ஜி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். பரவாயில்லைங்க. நீங்கள் மனசுக்குள்ளே உங்கள் பர்சன் உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு வழியாக இருந்தாலும் நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, நம்மளை சேர்த்து வைக்க யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிருந்தாலும் இப்போ உங்கள் மனசுக்குள்ளே ஒரு தெம்பும் தைரியமும் வந்திருக்கு. அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கலாம், நம்ம பர்சன் நம்மக்கிட்ட பேசலை, காண்டாக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கலாம், சரிங்களா? யாருமே உதவி செய்ய இல்லைன்னு வருத்தப்பட்டிருக்கலாம், சரிங்களா? தூது போகிறதுக்கு யாராவது நம்மளுடைய ஃப்ரெண்டோ இல்லை வேறு யாராவது அனுப்பலாம் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருந்துருக்கலாம். அது நடக்காமல் கூட நீங்கள் வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது, சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு உறுதியான முடிவெடுக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கீங்க. அதாவது இன்னும் ஒரு வாட்டி நம்ம அவங்கக்கிட்ட கேட்டலாம், என்ன நம்ம லவ் கண்டினியூ ஆகுமா ஆகாதான்னு ஓப்பனாக கேட்டலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கீங்க. ஏன்னா சும்மா இதை தள்ளி போட்டுகிட்டே இருக்க முடியாது. அதனால் ஒரு சீக்கிரமாக ஒரு முடிவெடுக்கணும் அப்படிங்கிற நிலையில் இருக்கீங்க. செகண்ட் ஆப்ஷன் வச்சுக்குவீங்க. அதாவது அவர் ஓகே சொன்னாருன்னா என்ன பண்ணணும், அவங்க வேண்டான்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவும் நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம், சரிங்களா? கண்டிப்பாக உங்களுடைய முடிவின்படி உங்களுடைய விருப்பம் நிறைவேறும். நீங்கள் அவங்க வேணும்னு நினச்சிங்கன்னாலும் அது நடக்கும். இல்லை அவங்க வேண்டாம், என்னை தூக்கி போட்டுறவங்க எனக்கு வேண்டாம், என்னை ஒருத்தங்க வேணான்னு சொல்லும்போது அவங்க மட்டும் எனக்கு ஏன் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கான ஒரு நல்ல பர்சன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்குண்டான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும், பாசிட்டிவாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சுயமரியாதை எதிர்பார்ப்பீங்க. அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப இறங்கி போக மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கும், அதை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு அதிகம். ஏன்னா ரொம்ப நாளாக நீங்கள் தொங்கி தொங்கி போயிட்டீங்க. ரொம்ப அவங்க பண்ணும்போது நாம் மட்டும் ஏன் இறங்கி போகணும், இனிமேல் போக வேண்டாம், நாம் ஒன்றும் தொங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில் இருப்பீங்க. மேலும் இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக அவங்க உங்களை பிரிஞ்சிருந்ததுனால
நீங்கள் சரியாக வந்து உங்களை பராமரிச்சுக்க மாட்டீங்க. அதாவது ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு ஹெல்த் கான்சியஸ், அதே போல் வந்து பியூட்டி கான்சியஸோடு வந்து இருந்திருப்பீங்க. இப்போ கொஞ்ச நாளாக வந்து அந்த மாதிரி இருக்காமல் இருந்திருப்பீங்க. இல்லை நமக்கு வேண்டாம், நம்மளை ரசிக்க தான் அவங்க இல்லையே, நாம ஏன் வந்துட்டு இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் அப்படி இல்லை, பழையபடி கொஞ்சம் வந்து ரெக்கவர் ஆகிட்டீங்க. நல்ல ஒரு ஹெல்த் கான்சியஸோடையும் இருக்கிறீங்க, அதே போல் பியூட்டி கான்சியஸோடையும் வந்துட்டு நீங்கள் இருக்கிறீங்க. ஓகேங்களா? அதே போல் ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்குள்ளே வந்து இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்துலேயும் இப்போ நீங்கள் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் ஓனாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, அல்லது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, அதில் வந்துட்டு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டிங்க. அடுத்து உங்களுக்கு பிடிச்சமானவங்க கிட்ட நீங்கள் அதிகமாக பேசவும் ஆரம்பிச்சிட்டிங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஃபஸ்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா பேச தான் பிடிக்கும். அதாவது எல்லாமே பேசணும், நமக்கு தெரிஞ்ச விஷயம் நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்குவீங்க. சரிங்களா? அது கொஞ்ச நாளாக வந்து பிளாக் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க உங்களை விட்டு போனதுனால நீங்கள் கொஞ்சம் மியூட்டடாக வந்து இருந்தீங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் ரெக்கவர் ஆகிட்டீங்க. பழையபடி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்துட்டு நீங்கள் கலகலப்பாக வந்துட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது உங்களுடைய தாய் வழி உறவுகள்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் வந்து கிடைக்கும். உங்களுடைய அம்மா அல்லது அம்மாச்சி அவங்க வகையில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது வந்து ஹெல்ப் வந்து கிடைக்கும். அதாவது மர்டர்னல் ரிலேஷன்ஷிப்லேருந்து ஹெல்ப் வந்து கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ உங்களுடைய கரண்ட் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வேதனைப்பட்டிருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, நம்மளுடைய மனவேதனை யாருக்கிட்ட சொல்கிறதுங்கிற மாதிரி புலம்பி தவிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போது இந்த கரண்ட் எனர்ஜியில் பார்க்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் ஓப்பன் மைண்டட் ஆகிட்டீங்க, கொஞ்சம் கான்சியஸ் எடுத்துக்கிறீங்க, உங்கள் மேலே வந்து கான்சியஸ் எடுத்துக்கிறீங்க, உங்களுடைய எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுன்ட்டு நினைக்கிறீங்க. அதே போல் வந்து ஒரு முடிவு வந்து எடுத்து வச்சுருக்கீங்க, வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து எடுத்து வச்சுருக்கீங்க. அதாவது அவர் இல்லைன்னா என்ன பண்ணணுங்கிற மாதிரி ஒரு சாய்ஸும் வந்துட்டு நீங்கள் யோசிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். சரி, இது பார்த்திங்கன்னா உங்களுடைய கரண்ட் எனர்ஜி. ஓகேவா? இப்போது பைல் 1, பைல் 2, பைல் 3 இது வந்து நம்ம பார்த்தலாம். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் 3 இமேஜ் வந்து தெரியும். இந்த 3ல் எது வந்து உங்களுக்கு டக்குன்னு மனசுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதே போல் அந்த பைலினுடைய நேமையும் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? பைல் 1 செலக்ட் பண்ணிங்களா, 2 செலக்ட் பண்ணிங்களா, அந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 3 பைலுமே மேட்ச் ஆகும், ஒரு சிலருக்கு 2 பைல் வந்து மேட்ச் ஆகும். சரிங்களா? ஏன்னா இது வந்து ஒரு ஜென்ரலான ரீடிங் தான். சரிங்களா? பர்ஃபெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பர்சனல் ரீடிங் தான் வந்து பார்க்கணும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்க வேணாம். இது எனக்கானது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்க வேணாம். நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு மேட்சிங்காக இருந்துச்சு, ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா ஜோதிடமாகட்டும், இந்த டாரட் ரீடிங் ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு யோகம், இன்ட்யூஷன் வந்து சொல்லலாம். சரிங்களா? அதனால் உங்களுக்கானது தான் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்க வேணாம். இது ஒரு கைடன்ஸ் மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. சரி, பைல் 1 செலக்ட் பண்ணவங்க உங்களுடைய பர்சனை மனசுக்குள்ளே 3 தடவை வந்து நினச்சிக்கோங்க, இல்லைனா உங்கள் பேரை வந்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி, இப்போ அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்த்தலாம். அவருக்கும் வந்து ஒரு 5 கார்டை எடுத்து பார்த்தலாம். இப்போ அவர் எந்த நிலைமையில் இருக்கார் அப்படின்னு பார்த்தா, சூப்பருங்க. ஓகேங்க, உங்களை வேண்டான்னு சொல்லிவிட்டு உங்களை அழ வச்சுட்டு போனாங்க பாருங்கள். அவங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எதையுமே சிந்திக்க முடியல. அவரோட பிஸ்னஸில் அவங்க செய்யக்கூடிய வேலையிலேயாகட்டும், தொழிலையாகட்டும் கவனம் வந்து செலுத்த முடியல. அவங்க வீட்லேயே அவங்க சரியாக யார் கூடயும் பேசுகிறதில்ல. அவங்களால எந்த ஒரு முடிவுமே வந்து எடுக்க முடியல. அப்படியே ரொம்ப வந்து குழப்பமாக எதையோ பறிகொடுத்த மாதிரி ஒரு நிலைமையில் வந்து இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். எதுவுமே அவங்களால வந்துட்டு பண்ண முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல. சரிங்களா? என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களை இழந்தது தான். சரிங்களா? அவருக்கு மேலும் பார்த்திங்கன்னா லைஃப்பில் எந்த ஒரு அப்டேஷனுமே வந்து நடக்கல. அதாவது உங்களை விட்டுட்டு போனால் எனக்கு இந்த மாதிரி புதுசாக ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு கூட அவர் யோசிச்சுட்டு உங்களை விட்டுட்டு போயிருந்துருக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி எதுவுமே வந்து நடக்கலை. அவங்க உங்களை எந்த இடத்துல விட்டுட்டு போனாங்களோ அந்த இடத்துல அவங்க நிலைமை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே அவங்க லைஃப்பில் வந்து இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம். மேலும் அவங்க வந்து இப்போ உங்களை இழந்ததுக்காக ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து
ஏன்டா மிஸ் பண்ணோம், ஏன் அவசரப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலமையில தான் இருக்கிறாங்க. தன்னுடைய தவறை நினச்சி ரொம்ப வந்து வேதனைப்படுறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்காங்க. எக்ஸ்ட்ரீமான ஒரு கவலை சோகம் இருக்குது. அவங்க வெளிப்படுத்தாமல் கூட இருக்கலாம், சரிங்களா? ஆனால் வந்து அவங்களுக்கு மனசில் உங்களை பற்றின ஒரு எண்ணம் இருக்குது. சோகம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் கொடுத்த அன்பு வந்து ரொம்ப அதிகம். உங்கள்கிட்ட அவர் ரொம்பவுமே நிறைய பாசத்தையும் ஆதரவு எல்லாமே வந்து அனுபவிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் இல்லாத ஒரு லைஃப் வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதோ ஒரு காரணத்தினால தூக்கி போட்டுட்டோம், ஆனால் வந்து இப்போ அவங்க இல்லாமல் நம்மளால் இருக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. நல்லாவே வந்து தெரியுது அவங்க ஹாப்பியாக வந்து இல்லவே இல்லை. வேலையிலையும் ஆகட்டும், அவருடைய குடும்பத்துலேயும் ஆகட்டும், அவர் நல்லா வந்து பேசிக்கிறது கிடையாது. ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க. ஒரு தனிமையை தான் விரும்புகிறாங்க. யாரு கூடயும் ஒட்டுறதில்ல. தனியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. எங்கே எல்லாத்துக்கூடையும் ஒன்றா இருந்தால் ஏதாவது உளறிடுவோமோ சொல்லிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி இருக்க தான் வந்துட்டு பார்க்குறாங்க, சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க யார்கிட்டையாவது ஒரு உதவி கேட்டு உங்களை அணுகலாம், சரிங்களா? ஆனால் அதுக்கு வந்து தயங்குறாங்க. ஏன்னா அவங்க உங்களை வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அவங்கள அள வச்சுட்டாங்க இல்லையா, உங்களுடைய பியூர் ஹார்ட்டை வந்து அவங்க ஹர்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. இப்போ திரும்ப எந்த முகத்தை வச்சுட்டு நாம் போய் பேசுறது அப்படிங்கிற மாதிரி தயங்குறாங்க. ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க, நீ வந்து போய் பேசு, இல்லைன்னா நானாவது உனக்காக போய் பேசுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த உதவியை ஏற்கலை. ஏன்னா ரொம்ப தயக்கம். நான் குற்றமுள்ள நெஞ்சு தானே அது, வேணான்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு போனால் நீங்கள் என்ன நினைப்பீங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப வந்து பயந்துக்கிறாரு, சரிங்களா? தயக்கம் வந்து மனசில் இருக்குது. யார்ட்டையும் உதவியும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அவருக்கு பெரிய ஏமாற்றம், துரோகம் இது எல்லாமே வந்து நடந்திருக்கு. முதல்ல வந்து ஒரு சுச்சுவேஷனை ஜெயிக்கிறது தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தார். இப்போ உங்களை விட்டு விலகுனாதான் அவருக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் வந்து கிடைக்கும், உங்களோட பெட்டரான பர்சன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட வந்து அவர் நினச்சிருக்கலாம். மேபி ஏதாவது தேர்ட் பர்சன் மூலமாக கூட அவங்க வந்து நினச்சிருக்கலாம், அல்லது வீட்டில் கூட சொல்லியிருக்கலாம், நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துலேருந்து அலைன்ஸ் வந்திருக்கு, நீ அவங்க பண்ணிக்கோ, லைஃப் செட்டில் ஆகுன்னு கூட சொல்லியிருக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு காரணத்தினால உங்களை அவங்க விட்டு விலகி இருக்கலாம். ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த விலகினதுக்கான காரணம் வந்து சரியாக படலை. ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டாங்களே தவிர இப்போது பரவாயில்லையே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்கள விட்டு பிரிஞ்சிட்டுமே அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அது அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகுது, சரிங்களா? அதுதான் வந்து இங்கே கார்டில் வந்துட்டு தெளிவாக வந்து தெரியுது. அவங்க அந்த வெற்றி வந்து அவங்களுக்கு நிரந்தரமாக இல்லை அப்படின்னே வந்து தோணுது. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்து கூட அவங்க வீட்லேயும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, ஒரு மாதிரி சண்டை சச்சரவு, ஈகோ இப்படி தான் வந்து இருக்காங்க. ஒரு ஹாப்பியாகவே இல்லை. அதாவது நிம்மதியெல்லாம் உங்ககிட்ட இருக்குது, உங்களை தொலைச்சதுக்கப்புறம் அவருக்கே அது நிம்மதி. அதனால் ரொம்ப வந்து இப்போ கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாரு. அவருக்கு வந்து நிறைய துரோகம் கூட வந்து நடந்திருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் ஒரு துரோகம் கூட நடந்திருக்கலாம். ஸோ எல்லாம் ஓவராலாக பார்த்தா இப்போ ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு உறுதியாக வந்து சொல்லலாம். சரி, அடுத்து ஒரு கார்டு மூலமாக நல்லா வந்து கரெக்டாக பார்த்தலாம் அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னுட்டு. 2 கார்டு வருது, 1 எடுக்கலாம் அப்படின்னா. இங்கே பாருங்களேன், இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இது உங்கள் 2 பேத்துக்கு பொதுவாகவே வந்துட்டு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் திரும்ப வந்து அந்த பர்சன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, இல்லை அவருக்கு வந்து மேபி அவங்களுக்கு வந்து நீங்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் உங்களுடைய தெய்வத்தை வந்து நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கேட்டால் வந்து கிடைக்கும், சரிங்களா? ஏன்னா உங்கள் சோல்மேட்டோட அந்த இழந்த காதல் மறுபடியும் இணையணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ரேயர் இதெல்லாம் பண்ணினீங்க அப்படிங்கும்போது திரும்ப அவங்க உங்களை வந்து சேருவாங்க அப்படின்னு வந்து இங்கே கிளியராக சொல்லுது. அதே போல் உங்களுடைய லவ்வில் அடுத்த கட்ட முன்னேற்றம் ஏற்படும். காதலில் அடுத்த கட்ட முன்னேற்றங்கிறது என்ன? கல்யாணம், சரிங்களா? அது வந்து நடக்கும். ஸோ இப்படி வந்து வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் ரெக்கவர் ஆனாலும் அவங்க வந்து ஏன்டா மிஸ் பண்ணோங்கிற மாதிரி தான் வந்து வருத்தப்படுறாங்க. குடும்பத்தோடையும் ஒட்டலை, வேலை செய்கிற இடத்துலையும் ஒட்டலை. போய் வேறு யாராவது நான் போய் பேசி பார்க்குறேன், அவங்கக்கிட்ட சமாதானப்படுத்துகிறேனாலும் இவங்களுக்கு வந்து குற்ற உணர்வு வேண்டான்னு தோணுது. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இப்போ திரும்ப போகிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனால் நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன்னு இல்லையா, கரண்ட் எனர்ஜியில் நீங்கள் ஏதாவது விருப்பப்பட்டிங்கன்னா அது நடக்கும். அவங்க வேணும்னு நினச்சாலும் நடக்கும், வேண்டான்னு நினச்சாலும் நடக்கும்ன்ட்டு. ஸோ உங்கள் 2 பேத்துக்கும் இந்த கார்டு வந்து பொருந்தும்.
வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், யூனிவர்ஸ் கிட்ட சொல்லுங்கள். அதே போல் உங்களுடைய மத கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய லவ்வில் அடுத்த கட்ட முன்னேற்றம் ஏற்படும். கண்டிப்பாக இது மேரேஜில் தான் வந்துட்டு முடியும். சரிங்களா? சரி, இப்போ பைல் 1 செலக்ட் பண்ணவங்க பிரிங் டுகெதர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி இந்த ரீடிங்கோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிக்கோங்க. இதை வந்துட்டு நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போது அடுத்து பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். அதாவது பைல் 2 செலக்ட் பண்ணின பர்சனுடைய பார்ட்னர், சரிங்களா, அவங்க உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன பிறகு இவங்க இப்போ எந்த நிலமையில் இருக்காங்க, ஃபீல் பண்ணுறாங்களா? இப்போ பைல் 1க்கு பார்த்திங்கன்னா அவங்க நல்லாவே வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க, திரும்ப வரணும்னு கூட எதிர்பார்க்குறாங்க. ஆனால் தயக்கம் வந்து அவங்கள கொஞ்சம் தடுமாற வைக்குது. சரிங்களா? இதே மாதிரி பைல் 2க்கு உங்களுடைய பர்சன் வந்து உங்களை விட்டு பிரிஞ்ச பிறகு இப்போ என்ன நிலமையில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம். பாவம் தாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால பாவம் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ யாருமே பாருங்களேன் சந்தோஷமாகவே இல்லைண்ணே. அவங்க முன்னாடி தான் சஃபில் பண்ணி எடுக்கிற கார்டை பாருங்கள். அவங்க கடந்த காலத்தில் பண்ணின தப்புலேருந்து பாடம் வந்து இப்போ கற்றுக்கிட்டாங்க. அதாவது உங்களை என்ன சொல்லி வேண்டான்னு அவாய்ட் பண்ணாங்களோ அது தப்பு அப்படிங்கிறது வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உப்பு சப்பு இல்லாத காரணத்தை வந்து சொல்லி நீங்கள் வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ ஒரு மேரேஜ் பற்றி பேச்சு எடுக்கும்போது ஸ்டேட்டஸை பற்றி பேசிக்கலாம், இல்லைனா நமக்குள்ளே வந்து அந்த ஜாதகம் வந்து சரியில்லை, நீ குடும்பத்துக்கு வந்து செட் ஆக மாட்டா, இது மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு காரணம் சொல்லி அவங்க வந்து உங்களை அவாய்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது வந்து தப்பு அப்படிங்கிறத இப்போ அவங்க வந்துட்டு ரியலைஸ் பண்ணிட்டாங்க. நம்ம பண்ணினது தப்பு தான், நாம் அந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கடந்த கால விஷயத்தை நினச்சி அவங்க இப்போது வருத்தப்படுறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்கள்கிட்ட வருமா, அதாவது மன்னிச்சு ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு இங்கே எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. அந்த மாதிரி வந்து இருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அவங்களால எதுலேயுமே ஆக்கப்பூர்வமாக செயல்பட முடியல. அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது, வீடு வண்டி வேலை எல்லாமே வந்து இருக்குது. ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, இருந்தும் இல்லாத நிலைன்னு. அதாவது நம்மக்கிட்ட ஒன்று இல்லைன்னா இல்லை, அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சுட்ருப்போம். சரிங்களா? ஆனால் எல்லாமே இருந்தும் அவங்களுக்கு வந்து அந்த சந்தோஷம் வந்து கிடையாது. ஏன்னா சந்தோஷம் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் தான், உங்கள் கூட இருந்த நாட்கள் மட்டும்தான். இப்போ அதெல்லாம் எது இல்லைங்கும் போது அவர் கண்ணு முன்னாடி எல்லாமே இருக்குது. அவர் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். அப்படியெல்லாம் இருந்துமே எதுவுமே இல்லை, எதுவுமே பண்ணவும் முடியல, எதையும் அவர் வந்து ஏற்றுக்கலை, எதையும் ரசிக்கலை, எதையும் அனுபவிக்க முடியல. மனசு முழுக்க வந்துட்டு ரணமாக இருக்குது. சரிங்களா? பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு நல்லாவே வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. அதே போல் செய்யக்கூடிய வேலையிலையும் அவங்களுக்கு வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் வந்து இல்லை. புதுசாக ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நினச்சி கூட உங்களை வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. சரி வெளிநாடு போகலாம், இல்லைனா வேறு ஒரு பெரிய கம்பெனிக்கு போகலாம், இல்லைனா நம்ம லைஃப் செட்டில் ஆகிறதுக்கு நம்ம பார்ட் டைமாக இன்னொரு வேலையும் பண்ணலாம் அப்படிங்க மாதிரி ஏதோ ஒன்றுக்காக உங்களை விட்டுட்டு போயிருந்தாலும் இப்போ அவங்களால இருக்கிற வேலையே சரியாக பண்ண முடியல. அப்புறம் எங்கே போய் புதுசாக வந்துட்டு செய்கிறது? ரொம்ப டல்லாக இருக்காங்க, ரொம்ப சோர்வாக இருக்காங்க, உடலும் மனமும் சோர்வாகவே வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ அவர் என்ன விரும்புகிறாருன்னு பார்த்திங்கன்னா, இது அவருக்கு பிடிக்கல. ஏன் நம்ம இப்படி கஷ்டப்படணும்? நம்மளுக்கான பர்சன் பியூர் சோல் இல்லைன்னா கூட நம்ம வந்து கஷ்டப்படலாம். ஆனால் நமக்கானவங்க இருக்காங்கங்கும்போது நாம் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. புதுசாக லைஃப்பை வந்து தொடங்கணும், உங்கள் கூட வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. மேலும் அவங்க நிறைய தப்பு பண்ணிட்டாங்க இல்லையா, அவங்கள வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா. இப்போ அவங்க இருக்கிற நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது. என்னடா வேணான்னு சொல்லிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் அதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அந்த வேதனையும் தாங்கிக்கிறாங்க. தப்பு அவங்க மேலே தாங்கிறதுனால அவங்க வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணலை, நம்ம மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. ரொம்ப டயர்டாக இருக்காங்க, அவங்களால எதையுமே வந்து தாங்கிக்க முடியல. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் வந்துடுச்சு. உங்களை இழந்ததுனாலேயே அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்துட்டு தோல்வி பயம் அப்படிங்கிறது வந்துருச்சு. எல்லாத்துலேயும் தயக்கம் வந்துடுச்சு. உங்ககிட்ட வந்து பேசணுன்னு நினைக்கிறதுக்கு கூட அவங்க வந்து தயக்கப்படுறாங்க.
ஏன்னா தப்பு அவங்க மேலே இருந்ததுனால ரொம்ப தயங்குறாங்க. ஆனால் உங்ககிட்ட பேசுனா ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு அவங்க நம்புகிறாங்க. சரிங்களா? அதனால் அவர்கிட்டேருந்து பாசிட்டிவான பதில் வரும். ஆனால் வந்து அவர் ரொம்ப தயங்குறாரு. அதனால தான் வந்து வரல. உங்கள் லவ்வில் அவர் நினச்சாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மாற்றம் அப்படிங்கிறது உண்டாகும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய லைஃப்பை வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம். சரிங்களா? ஸோ வந்து யோசிச்சு பாருங்கள். இப்படி ஒரு நல்ல பர்சனை மிஸ் பண்ணதுக்காக அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனால் அதிர்ஷ்டம் இருக்குது. பேசி தீர்க்க முடியாதது எதுவுமே கிடையாது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டுன்னு விட்டுட்டு புதுசாக ஒரு லைஃப்பை வந்து தொடங்குங்க. சரி, உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். உங்களுக்கு மாதிரியே 2 கார்டு எடுத்து பார்த்தலாமா? எனக்கு நம்பவே முடியலைங்க. என்னுடைய எனர்ஜி நல்லா இருந்ததுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ போடலான்னு வந்து நினச்சேன். இங்கே பாருங்கள், எல்லா கார்டும் எப்படி மேட்சிங்காக வந்திருக்கு. அதாவது அவங்க தனக்குத்தானே ஒரு முகமூடி வந்து அணிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அதாவது நீ இல்லாமலும் நான் நல்லா இருப்பேன், எனக்கு வந்து வேறு லைஃப் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் ஒரு பொய்யான முகமூடியை மாட்டிக்கிட்டு தான் அவர் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்காரு. சரிங்களா? இப்போ நல்லா வந்து அது ரிவீல் ஆகுது. அவர் நினச்சது தப்பு. நீங்கள் இல்லாமல் அவங்களால வாழ்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ முகத்திரை வந்து கிழியுது. சரிங்களா? இப்போ வந்து அவருடைய முகத்திரை வந்து கிழிய ஆரம்பிச்சிருச்சு. அவர் உங்ககிட்ட ஒரு முகமூடி போட்டுட்டு தான் வந்து, அதாவது நீங்கள் இல்லாமல் இருப்போன்னு சொல்லி கெத்தாக வந்து போனாங்க. ஆனால் அது வந்து கிடையாது. சரிங்களா? அந்த முகமூடியே வந்துட்டு இல்லை. அவர் அந்த மாதிரி தான் வந்து உங்ககிட்ட நடிச்சிருக்காரு. அது வந்து கிடையாது. சரிங்களா? இப்போ அவருடைய அந்த தவறான முகமூடி வந்து கிழிய ஆரம்பிச்சிருச்சு. அதை வந்துட்டு நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், நியூ லவ் உண்டாகும். அதாவது அவர் உங்கள் கிட்ட வந்தாங்க, அதாவது மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ரியூனியனுக்கு ரெடி ஆனாங்கன்னா உங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு புது காதல், அதாவது பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டுன்னு விட்டுட்டு புதுசாக உங்கள் லைஃப்பை தொடங்குங்கன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு அன்பு வந்து உங்களுக்குள்ளே வந்து உண்டாகும். அதில் நீங்கள் நல்லா ஸ்டேபிளாக போவீங்க அப்படின்னே சொல்லலாம். இல்லைன்னா அவர் வந்து கடைசி வரைக்கும் வரல, மனசு விட்டு பேசவும் வரல, எதுக்குமே தயாராக இல்லை அப்படிங்கும்போது இது உங்களுக்கான கார்டு தான். அவருடைய முகமூடி கிழிஞ்சிருச்சுன்னு நினச்சி நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான புது பார்ட்னர் வந்து கிடைப்பாங்க. அவங்க உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறவங்களாக இருப்பாங்க. கஷ்டமாக இருந்தாலும் நம்மளை வேண்டான்னு சொன்னவங்க திரும்ப வந்தால் ஏற்றுக்கலாம், வராமல் அப்படியே இழுத்தடிச்சிட்டே போனாங்கங்கும்போது நம்ம சரி போன வரைக்கும் போட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய முகத்தரை கிழிஞ்சிச்சு போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு புது லவ்வுக்கு நீங்கள் தயாராகிடலாம். இப்போ உங்கள் வீட்லேயே அலைன்ஸ் பார்த்தாலும் சரி, இல்லை உங்களுக்கே வேறு ஒரு பர்சன் கிடைச்சாலும் சரி, அதுக்கு நீங்கள் ரெடி ஆகிடலாம். சரிங்களா? இது 2 விதமாக நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா இங்கே நமக்கு ஒரு மாற்றம் வந்து வேணும். ஸோ அந்த மாற்றம் வந்து நீங்கள் தீர்மானிக்கிறதுல தான் இருக்குது. சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு 2 விதமான வாய்ப்புகளையும் வந்து நான் இங்கே சொல்லியிருக்கேன். 2மே ரீடிங்கில் பார்த்து தான் நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அவர் வந்தாருன்னா நீங்கள் சரி அவர் நம்மக்கிட்ட பிரிஞ்சிடலாங்கிற ஒரு முகத்தறியை போட்டிருந்தாரு, அது பொய், நம்ம இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்றுக்கிட்டு புதுசாக உங்கள் லவ்வை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை அவர் வரவே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து சரி அவர் இத்தனை நாளாக பழகுனது எல்லாமே பொய்ன்னு சொல்லிவிட்டு புது ஒரு லவ்வுக்காக நீங்கள் வந்துட்டு தயாராகிடலாம். சரிங்களா? பைல் 2வை செலக்ட் பண்ணவங்க எல்லாமே ஐ ரியலைஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி பைல் 2க்கான எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக பைல் 3க்கான ரீடிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். பைல் 3யை செலக்ட் பண்ண எல்லாருமே அவங்களுடைய பர்சனை வந்துட்டு மைண்டுக்குள்ளார நினச்சிக்கோங்க. ஓகேங்க, இப்போது இந்த பைல் 3யை செலக்ட் பண்ணவங்க பார்த்திங்கன்னா
உங்களுடைய பர்சன் வந்து நான் ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்குது. அதாவது இவங்களை விட்டு விலகுனாதான் நல்லது, லைஃப் ஓகேவாகும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினச்சேன். ஆனால் அது வந்து தப்பாக இருக்குது. நான் வந்து ஏதோ ஒரு தவறான முடிவு வந்து எடுத்துட்டேன். நான் வந்து அவங்கள இழந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ஆதரவுமே இல்லை. தெரியாமல் சண்டை போட்டுட்டேன். காதலில் ஒரு 2-3 வருஷமாக நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் ஒரு தவறான முடிவுனால் நான் வந்து நிறைய சண்டை போட்டுட்டேன். சண்டை போட்டுட்டு வந்து பிரிஞ்சிட்டேன். இப்போ அதனால் எனக்கு வாழ்க்கையில் ஒரு எதுலேயுமே பற்று இல்லை, எதுலேயுமே உறுதி இல்லை. மேலும் நான் ஏதாவது ஒன்று பிளான் பண்ணினாலும் அதில் வந்துட்டு எனக்கு தடை தான் வந்து ஏற்படுது. எல்லாத்தையும் இழக்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப கவலையோடவே இருக்காங்க, ரொம்ப பலவீனமாக இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து இருக்காங்க. அவங்களால எதையுமே வந்துட்டு செய்ய முடியல அப்படின்னே வந்து சொல்லலாம். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்கிறாங்கன்னா ஒரு 2-3 வேலையை கூட இழுத்து போட்டு செய்வாங்க. ஆஃபீஸில் ஆகட்டும், இல்லை பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாம், இல்லை பிஸ்னஸே 2-3 பண்ணலாம். இப்போ பெண்களாக இருந்தீங்கும்போது நீங்களும் மல்டி டாஸ்க்லாம் வந்து பண்ணியிருப்பீங்க, சரிங்களா? ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு மனசு வந்து சஞ்சலப்படுது, மன அழுத்தம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா நிறைய குழப்பம், சலிப்பு, தடை, பயம் எல்லாம் இருந்ததுனால உங்களால் எதுலேயுமே ஃபோக்கஸ்டாக இருக்க முடியல, சரிங்களா? ஒரு விஷயத்தை விட்டு நம்ம எங்கேயாவது போகலாம், இது வேண்டாம், கொஞ்சம் நிம்மதியை தேடி போகலான்னு நினச்சாலும் உங்களால் முழுமையாக வந்துட்டு போகவே முடியல. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு கஷ்டமான காலம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டுருக்கலாம், சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா அவங்கள விட்டுட்டு போனால் நல்லதுன்னு நினச்சி முடிவெடுத்தீங்க. ஆனால் போகிற மாதிரி இல்லை. அப்படி போன இடத்துல உங்களுக்கு சந்தோஷம் இல்லை. ஏன்னா அங்கே தான் மகிழ்ச்சின்னு நினச்சிட்டு வேறு ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிருக்கலாம். அதில் உங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது இல்லை. மேலும் நிறைய குழப்பம், மன அழுத்தம் இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது, சரிங்களா? நிறைய தடை, தாமதம், எதுலேயுமே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது ஒன்றே வந்து இல்லை. ரொம்ப பலவீனமாக இருக்கீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம், சரிங்களா? அவருக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே இப்போ சாதகமான சூழ்நிலையே இல்லை. ரொம்ப வருத்தப்படுறாரு. நாம் ஒன்று நினச்சோம், அது ஒரு மாதிரி நடந்துருச்சுன்னு ரொம்ப வந்து வருத்தப்படுறாரு, சரிங்களா? இப்போ வந்துட்டு அவர் நிதானமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு வந்துட்டு அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது, சரிங்களா? அதே போல் நம்ம வந்து நடுநிலையே இல்லை, அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுக்கல. நம்ம சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துட்டோம். மேலும் வேலை தான் முக்கியம்ன்ட்டு அவங்கள நம்ம கவனிச்சிக்கல. ரெண்டுமே நமக்கு ஈக்குவாலிட்டி கொடுத்து பார்த்துக்க தெரில. நம்மளுடைய அப்பா அம்மாவா இல்லை லவ்வா அப்படின்னு பார்க்கும்போது அங்கேயும் நான் பேலன்ஸ் வந்து தவறி இருக்கேன். ஏன்னா அவங்க தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி உன்னை விட்டு விலகி போயிட்டேன். அல்லது வேலை தான் முக்கியம்னு சொல்லி நான் உன்னை விட்டு விலகிட்டேன். ஏதோ ஒன்று சம்திங் பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்குது. ரெண்டையும் வந்து டேக்கிள் பண்ண முடியல. ஒன்றா குடும்பம் நீங்கள், இல்லைனா வேலை நீங்கள், அந்த மாதிரி வந்து அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட சொல்ல முடியாது, போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி உங்களை விட்டு போயிருக்காங்க. ஆனால் வந்து அங்கே அவங்களுக்கு எதிர்பார்த்து எதுவும் வந்து கிடைக்கல, சரிங்களா? ஸோ சமநிலை வந்து வேணும் அப்படின்னு வந்து அவர் உணர்ந்துட்டார். அதாவது பேலன்ஸ் வந்து வேணும், ரெண்டையுமே நம்ம டேக்கிள் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ மைண்டுக்குள்ளே ஒரு எண்ணம் அவருக்கு வந்திருக்குது, சரிங்களா? ஏன்னா இப்போ அவர் வந்து அவங்க லைஃப் முழுவதையும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அதாவது உங்கள் கூட வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை அந்த எண்டு வரைக்கும் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதில் தீர்க்கமான முடிவு வந்து எடுப்பார். அதாவது இப்போ ஒரு குழப்பமான நிலையில் இருக்கார் இல்லையா, இனி சீக்கிரமாக வந்துட்டு ஒரு நல்ல முடிவு வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம். உறுதியான முடிவு எடுப்பாங்க, ஸ்ட்ராங்காக வந்து எடுப்பாங்க, சரிங்களா? அந்த ஸ்ட்ராங்கான முடிவுனால் அவர் உங்களை தேடி வரப்போகிறாரா இல்லை வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நாம் இந்த ஏஞ்சல் கார்டு மூலமாக வந்து பார்த்துடலாம், சரிங்களா? ஆனால் இப்போ அவர் வந்து ஹாப்பியே இல்லை. அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை விட்டு விலகினார். மேலும் எந்த காரணத்துக்காக உங்களை விட்டு விலகினாரோ அங்கே அவருக்கு சக்ஸஸ் வந்து இல்லை. குடும்பத்துக்காக விலகினாலும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை. குடும்பத்தில் இருக்கிற பர்சனை அவங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. வேலைக்காக அப்படின்னாலும் அங்கே செய்யக்கூடிய வேலையில் அவரால் கவனமாக இருக்க முடியல. அங்கேயும் தடை, தாமதம், சண்டை சச்சரவு இப்படி தான் இருக்குது, சரிங்களா? ஸோ வந்து நம்மளால் பேலன்ஸ்டாக கொண்டு போக முடியாததுனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் இப்போது ரியலைஸ் பண்ணுறாரு.
இனிமேல் அப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு உறுதியான முடிவு வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. அது என்ன முடிவு அப்படின்னு வந்து பார்த்தரலாம். என்ன மாதிரி முடிவு வந்து எடுக்கணும்னு நினைக்கிறாரு? சூப்பருங்க. அவர் வந்து காதலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டார். அதாவது அவர் எடுக்கக்கூடிய முடிவு உங்களை வந்து திரும்ப சேரணும் அப்படிங்கிற முடிவு தான். அதனால் அவர் என்ன பண்ண போகிறாரு, உங்ககிட்ட வந்து சேர போகிறாரு. உங்களுடைய காதலில் அடுத்த கட்டம் வந்து நிச்சயதார்த்தம், கல்யாணம்னு சொல்லி கொண்டு வர பார்க்குறாரு. சரிங்களா? இந்த லவ் வந்து ஒர்த்தானது, இதை நம்ப இழக்கக்கூடாது. ஏன்னா என்னுடைய பர்சன் வந்து என் மேலே அன்பானவங்க, அக்கறையானவங்க, என்னை ஒரு தாய் போல், தந்தை போல் வந்து பார்த்துக்கிட்டவங்க. அவங்கள விட்டுட்டு போனால் தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சி நான் தப்பான முடிவு வந்து எடுத்துட்டேன். ஆனால் உண்மை அது இல்லை. அவங்க இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை. உடலாலையும் மனதாலையும் நான் ரொம்ப எம்டியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு வந்து அவங்க இப்போ ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களை சேர்றதுக்கான எஃபர்ட் அவங்க வந்துட்டு போட போகிறாங்க. இந்த ஒரு லவ் வந்து ஒத்தானது. ஸோ வந்து உங்களை திரும்ப சேர்வதற்கான படிகளை அவர் உருவாக்க போகிறாரு. எந்த மாதிரியெல்லாம் வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வழிகாட்டுதல் படி அவர் சீக்கிரமாக உங்களை வந்துட்டு சேரலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மன்னிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சுட்டு நீங்கள் அவங்கள வந்து ஏற்றுக்கலாம். இல்லை நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆயிருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அவங்க வேண்டான்னு சொல்லலாம். இது வந்து உங்களுடைய விருப்பம். சரிங்களா? இங்கே நாம் வந்து எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய நிலைமை வந்து இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. உங்கள்கிட்ட வந்து பேசணும், உங்கள்கிட்ட நெருங்கணுங்கிறதுக்காக அவர் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. காதல் வந்து கல்யாணத்தில் முடியணுங்கிற மாதிரியும் வந்து ஆசைப்பட்டுட்டார். சரிங்களா? ஆனால் நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். சரி, இப்போ பைல் 3 செலக்ட் பண்ணவங்க ஐ ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி இந்த எனர்ஜியை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஏன் வந்து ஐ ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ் அப்படின்னு போடுறோன்னா, ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் யூனிவர்ஸ்கிட்டே விட்டுருங்க. யூனிவர்ஸ் வந்து உங்களுடைய உள்மனம் மூலமாக உங்களை ஒரு நல்ல சொல்யூஷன் வந்து ஒரு டிசிஷன் வந்து எடுக்க வைக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கும். டிசிஷன் மேக்கிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்க வைக்கும். சரிங்களா? அதனால தான் நம்ம யூனிவர்ஸை வந்து நம்புகிறோம். சரிங்களா? அதனால் நீங்கள் இதுவே வந்துட்டு டைப் பண்ணுங்கள். இதன் மூலமாக ஒரு நல்ல முடிவு உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும். அதாவது நீங்கள் என்ன விரும்புனீங்களோ, சேரணும்னு நினச்சா சேரலாம், இல்லை வேண்டான்னு நினச்சாலும் விட்டுறலாம். சரிங்களா? குழப்பமாக இருந்தீங்கன்னா யூனிவர்ஸ் கிட்ட விட்டுருங்க. அவங்க உங்களுடைய இன்ட்யூஷன் மூலமாக கண்டிப்பாக பதில் வந்து தெரியப்படுத்துவாங்க. ஓகேங்களா? ஓகே, ஓவராலாக இன்றைக்கி இது 3மே வந்து பார்த்தாச்சு. இதில் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் ரெசனேட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு தொடர்ந்து இது மாதிரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு, மேலும் என்னோடய ரீடிங் எப்படி இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு உதவியாக இருக்கும். சரிங்களா? சரி, வந்து பைல் 1, பைல் 2, பைல் 3க்கு நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் டைம் ஸ்டாம்ப் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் டைரெக்டாக எது செலக்ட் பண்ணிங்களோ அங்கே போயிட்டும் வந்து பார்த்துக்கலாம். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங்கில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.